தினசரி 1% முன்னேற்றம். குட்டிக்கதை. தன் இளமை கால வறுமையிலிருந்து மீண்டு வெற்றிகரமான தொழிலதிபராக உருவான ஒரு இளைஞன் ஒரு விசேஷ வீட்டிற்கு வந்தான். அவன் வளர்ச்சியை பார்த்த உறவினர்களும் நண்பர்களும், எப்படி உன் வாழ்க்கையில் பூஜ்யத்திலிருந்து ஒரு வெற்றிகரமான தொழிலதிபராக உருவானாய், அந்த வெற்றியின் ரகசியம்தான் என்ன என்று சந்தோஷமாக கேட்டனர். அதற்கு அந்த தொழிலதிபர் சிரித்துக்கொண்டே நேரடியாக பதில் சொல்லாமல், என் வெற்றி கதையை ஒரு குட்டி கதை மூலம் தெளிவாக சொல்கிறேன் என்று கதையை சொல்லத் தொடங்கினார். ஒரு காலத்தில் நீதி வழுவாத மதிவர்மன் என்னும் இளவரசன் தனது இளமை பருவத்திலேயே நாட்டின் அரசாட்சியை ஏற்றான். அவனது ஆட்சியில் மக்களின் நல்வாழ்வுக்கே முதலிடம் அளிக்கப்பட்டது. நாடே செழித்து மக்கள் மனமகிழ்வோடு வாழ்ந்தனர். மதிவர்மன் எப்போதும் தனது சிந்தனையை நாட்டு மக்கள் 3 தலைமுறைக்கு கவலையின்றி வாழ என்ன செய்ய வேண்டும் என்பதிலேயே செலுத்தி வந்தான். ஒரு மாலை பொழுதில் அரண்மனையின் பிரம்மாண்டமான அரச சபையில் மதிவர்மன் தனது அமைச்சர்கள் சூழ அமர்ந்திருக்கையில் ஓட்டமும் நடையுமாக ஒரு ஒற்றன் அவசர செய்தியுடன் உள்ளே நுழைந்தான். ஒற்றனின் முகம் வியப்பாலும் பரபரப்பாலும் மின்னியது. மன்னர் மதிவர்மன் அவர்களே! ஒற்றன் பணிவுடன் வணங்கி சுவாசம் சீராகும் முன் பேசத் தொடங்கினான். நான் ஒரு நற்செய்தி கொண்டு வந்துள்ளேன். அது நமது நாட்டின் தலைவிதியையே மாற்றக்கூடியது. இது பற்றி நான் தனியாகவே பேச வேண்டும் என்று நினைக்கிறேன் மன்னரே. மதிவர்மன் அவனது அவசரத்தையும் செய்தியின் முக்கியத்துவத்தையும் உணர்ந்து சபையில் இருந்த அனைவரையும் வெளியேறும்படி சைகை காட்டினான். ஒற்றன் தவிர சபை வெறிச்சோடியதும் மதிவர்மன் அவனை நோக்கி, சொல் ஒற்றனே, அது என்ன நற்செய்தி? எந்த ஒரு நல்ல செய்தியையும், அதிலும் நாட்டு மக்களுக்கு பயன் தரும் செய்தியையும் கேட்க நான் ஆவலுடன் காத்திருக்கிறேன் என்றான். ஒற்றன் குரலை தாழ்த்தி தன் கண்களில் மர்மம் ஒளிர பேச ஆரம்பித்தான். மன்னா, நமது நாட்டின் எல்லைக்கு அப்பால் வானளாவ உயர்ந்து கீழே ஆரவாரத்துடன் வீழும் நீர்வீழ்ச்சிக்கு நடுவில் ஹத்தர்மலை சித்தர் குகை என்று ஒரு மர்மமான இடம் உள்ளது. அந்த குகைக்குள்ளே ஒரு வேதாளம் வாழ்ந்து வருகிறது. ஆனால் அது சாதாரணமான வேதாளம் அல்ல. அது காலங்காலமாக எண்ணற்ற பொன்னையும் பொருளையும் வைர வைடூரியங்களையும் புதையலாக பாதுகாத்து வருகிறது. மதிவர்மனின் கண்கள் ஆச்சரியத்தால் விரிந்தன. புதையலா? அதன் மதிப்பு என்னவாக இருக்கும்? மன்னிக்க வேண்டும் மன்னா, அதன் மதிப்பை வார்த்தைகளால் அளவிட முடியாது. அந்த புதையலை முழுமையாக நமது நாட்டிற்கு கொண்டு வந்து விட்டால் நமது நாட்டு மக்கள் குறைந்தது 3 தலைமுறைகளுக்கு மேல் உட்கார்ந்து எந்த கவலையுமின்றி மகிழ்ச்சியோடு வாழ முடியும். அவர்களின் அடிப்படை தேவைகளுக்காக அவர்கள் ஒருபோதும் போராட வேண்டியதில்லை என்றான் ஒற்றன். இந்த செய்தி மதிவர்மனுக்குள் ஒரு புதிய உத்வேகத்தை அளித்தது. இத்தனை நாட்களாக அவன் தேடிக்கொண்டிருந்த தனது லட்சியத்தை அடைவதற்கான வழி இதுதான் என்று அவனது மனம் உறுதியாக நம்பியது. ஆனால் ஒற்றன் எச்சரிக்கையுடன் தொடர்ந்தான். ஆனாலும் மன்னா, அது அவ்வளவு எளிதான காரியமல்ல. அந்த புதையலை சாதாரணமாக கவர்ந்து செல்ல முடியாது. அதை வேதாளம் காலகாலமாக பாதுகாக்கிறது. அதை மீட்கச் சென்ற எத்தனையோ வீரம் செறிந்த வீரர்கள் அனைவரும் தோற்று தங்கள் உயிரை மாய்த்து கொண்டுள்ளனர். சிலர் குகைக்குள் நுழையும் போதே தலைவிடித்து சிதறியிருக்கிறார்கள். அதன் பாதுகாப்பு அப்படிப்பட்ட மர்மமானதாக இருக்கிறது. மதிவர்மன் ஆழமாக மூச்சு விட்டான். அவனது முகம் இரும்பை போல உறுதியானது. எப்போதும் நாட்டு மக்களின் நலனை மட்டுமே சிந்திக்கும் அவனுக்கு இந்த சவால் ஒரு வரப்பிரசாதமாக தெரிந்தது. சபாஷ் ஒற்றனே, இது வெறும் நற்செய்தி மட்டுமல்ல, இது நமது நாட்டிற்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம். சரியான சமயத்தில் இத்தகைய ஒரு செய்தியை கொண்டு வந்ததற்கு உன்னை மனதார பாராட்டுகிறேன். நீ ஒரு நல்ல காரியம் செய்துள்ளாய். அந்த வேதாளத்திடமிருந்து என் உயிரை பணயம் வைத்தாவது அந்த புதையலை கொண்டு வருவேன் என்று ஆவேசத்துடன் சூழு வைத்தான் மதிவர்மன். அவனது குரலில் ஒலித்த உறுதி ஒற்றனை மட்டுமல்லாமல் வெளியே காத்திருந்த காவலர்களையும் சிலிர்க்க வைத்தது. 2ஆம் அத்தியாயம், ஆபத்தை நோக்கிய பயணம். மன்னர் மதிவர்மனின் சூளுரை அரண்மனை முழுவதும் பரவியது. அமைச்சர்களும் படைத்தளபதிகளும் குடும்பத்தினரும் அவனது முடிவை கேட்டு திடுக்கிட்டனர். மன்னா, நீங்கள் ஒரு அரசன். நீங்கள் உயிரை பணயம் வைக்க கூடாது. வேறு வீரர்களை அனுப்புவோம் என்று அவர்கள் மன்றாடினர். ஆனால் மதிவர்மன் அனைவரின் கோரிக்கையையும் மறுத்தான். இது சாதாரண பொக்கிஷம் இல்லை. இது நமது மக்களின் எதிர்காலம். மற்ற வீரர்கள் தங்கள் உயிரை இழந்திருக்கிறார்கள் என்றால் இந்த சவாலை நான் ஒருவனாகவே எதிர்கொள்ள வேண்டும். எனது நாட்டின் மீதும் எனது மக்களின் மீதும் நான் வைத்திருக்கும் பற்றுதான் எனது உண்மையான ஆயுதம்.
என்று தனது முடிவில் உறுதியாக இருந்தான். மறுநாளே விடியற்காலையில் மதிவர்மன் தனக்கு பாதுகாப்புக்காக வந்த ஒரு சில வீரர்களுடன் அத்தர் மலை மற்றும் சித்தர் காட்டிற்கு புறப்பட்டான். நாட்டிற்காக தனது உயிரையும் கொடுக்க துணிந்த மன்னனை மக்கள் கண்ணீருடன் வழி அனுப்பினர். பயணம் தொடங்கியது. அடர்ந்த சித்தர்காடு அவர்களின் முதல் தடையாக இருந்தது. அந்த காடு வெறும் மரங்களால் ஆனதல்ல, அது பல கொடிய வனவிலங்குகள் வாழும் இருண்ட பகுதியாக இருந்தது. புலிகளின் கர்ஜனைகளும் பாம்புகளின் சீற்றங்களும் நச்சுத்தன்மை கொண்ட செடி கொடிகளும் அவர்களை சூழ்ந்தன. மதிவர்மன் ஒரு அரசனாக இருந்தாலும் அவனது மன உறுதியும் உடல் வலிமையும் அவனுக்கு உதவின. பல சிரமங்களுக்கு பிறகு அவர்கள் மலை அடிவாரத்தை அடைந்தனர். மலை அடிவாரம் அவர்கள் வந்த பாதையை விட முற்றிலும் மாறுபட்டதாக இருந்தது. அங்கேதான் அந்த அற்புதம் அவர்களை வரவேற்றது. அதி உயரமான மலையின் உச்சியிலிருந்து ஒரு ராட்சத நீர்வீழ்ச்சி திபு திபுவென ஆர்ப்பரித்து கொண்டு கீழே விழுந்தது. அதன் பிரம்மாண்ட ஓசை காடே அதிரும்படி இருந்தது. நீர்வீழ்ச்சி மோதுமிடத்திலிருந்து கிளம்பிய சில்லென்ற நீர்த்திவலைகள் வெண்ணிற புகையாக மாறி சாரல் மழையாக அவர்களின் முகத்தில் படர்ந்தது. அந்த பிரம்மாண்டமான அழகின் நடுவில் ஒரு அபாயகரமான மர்மம் ஒளிந்திருந்தது. மதிவர்மன் சற்றும் தாமதிக்காமல் தன்னுடன் வந்த வீரர்களை பார்த்தான். வீரர்களே, நீங்கள் இந்த இடத்தில்தான் நிற்க வேண்டும். இனி நான் தனியாகவே செல்லப் போகிறேன். நீங்கள் நாட்டிற்கு திரும்பிச் செல்லுங்கள். நான் வேதாளத்திடமிருந்து புதையலை மீட்டு வெற்றியோடு திரும்பினால் நாம் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து கொண்டாடுவோம். அது நமது சந்ததியினரின் கொண்டாட்டமாக இருக்கும். அவனது முகத்தில் இருந்த தீர்க்கமான முடிவு வீரர்களை கலங்க வைத்தது. அவர்களின் தளபதி, மன்னா, வேண்டாம், இது தற்கொலைக்கு சமம். எங்களை உங்கள் உடன் வர அனுமதியுங்கள் என்று மன்றாடினான். மதிவர்மன் புன்னகைத்தான். அவ்வாறு நான் திரும்பவில்லையானால் வருங்கால சந்ததியினர் என்னை பற்றி அறிவது முக்கியம். உங்கள் பேர பிள்ளைகளிடம் நாட்டு மக்களின் நல்வாழ்விற்காக தனது உயிரையும் ஒரு பொருட்டாக மதிக்காத ஒரு முட்டாள் அரசனின் சோக கதையை சொல்வதற்கான ஒரு சந்தர்ப்பமாக இதை கருதி கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அவர்களின் பதிலுக்கு காத்திராமல் நீர்வீழ்ச்சியின் பக்கவாட்டில் உள்ள பாறைகளை பிடித்துக்கொண்டு மேலே ஏறத் தொடங்கினார். அந்த பயணம் மரணத்தை நோக்கியதாக இருந்தது. நீர்வீழ்ச்சியின் ஓசை செவிப்பறைகளை கிழிப்பது போல இருந்தது. பாறைகள் வழுக்கும் தன்மை கொண்டிருந்தன. ஒரு பிடி நழுவினாலும் மதிவர்மன் அதல பாதாளத்தில் விழுவது உறுதி. ஆனால் அவனது மனம் நாட்டு மக்களின் முகங்களை மட்டுமே நினைத்தது. அந்த கனல் அவனது பிடியை வலுப்படுத்தியது. பல மணி நேர போராட்டத்திற்கு பின் மதிவர்மன் நடு நீர்வீழ்ச்சியை அடைந்தான். நீர்வீழ்ச்சி கொட்டுமிடத்தின் உட்புறமாக அவன் தேடி வந்த குகை தென்பட்டது. நீரின் வேகத்தால் உடல்நிலை தடுமாறினாலும் தனது அனைத்து பலத்தையும் பயன்படுத்தி குகை வாசலை அடைந்தான். குகைக்குள் நுழைந்ததும் நீரலைகள் ஓய்ந்து அமைதி நிலவியது. அங்கிருந்து பார்க்கையில் குகையின் உட்புறம் தங்க நிற ஒளியால் ஜொலித்துக் கொண்டிருந்தது. புதையலின் இருப்பு அங்கேயே உணர்த்தப்பட்டது. 3ஆம் அத்தியாயம், வேதாளத்தின் வரவேற்பு. தங்க ஒளியை நோக்கி மதிவர்மன் சில அடி தூரம் உள்ளே நடந்தான். குகையின் நடுப்பகுதியில் மதிவர்மன் பார்த்த காட்சி ஒற்றன் சொன்னதை உறுதி செய்தது. அங்கே உயரமான உருவம் கொண்ட பயங்கரமான தோற்றம் கொண்ட வேதாளம் ஒன்று அமர்ந்திருந்தது. அதன் கையில் பொன்னும் பொருளும் பொற்காசுகளும் வைர வைடூரியங்களும் அடங்கிய ஒரு பெரிய மூட்டையை அது கட்டிக்கொண்டிருந்தது. மூட்டையிலிருந்து வரும் ஒளிதான் குகை முழுவதையும் பிரகாசிக்க வைத்தது. வேதாளம் மதிவர்மனை கண்டதும் ஒரு பயங்கரமான சிரிப்பை வெளியிட்டது. அதன் சிரிப்பொலி குகை முழுவதும் எதிரொலித்தது. ஓஹோ, எனது குகைக்கு வரவேற்கிறேன் மதிவர்மா. வேதாளம் பேசும் குரல் மலைகளில் இடி இடிப்பது போல இருந்தது. நீ ஒரு அரசனாக இருந்தும் இந்த புதையலுக்காக தனியொருவனாக துணிச்சலுடன் இவ்வளவு தூரம் வந்ததை பற்றி நான் கேள்விப்பட்டேன். உனது தைரியம் ஆச்சரியம் அளிக்கிறது. வேதாளம் தான் கட்டிய மூட்டையை சுட்டிக்காட்டி, இதோ பார், இதோ உனக்காகத்தான் இந்த புதையலை எல்லாம் ஒரு மூட்டையாக கட்டி கொண்டிருக்கிறேன். எனக்கு இந்த புதையலை உனக்கு கொடுப்பதில் பெருமகிழ்ச்சிதான். உன்னை போல வீரமுள்ள நல்ல எண்ணம் கொண்ட ஒருவன் இந்த செல்வத்தை பெறுவதுதான் நியாயம் என்றது. வேதாளத்தின் வார்த்தைகள் மதிவர்மனை ஆச்சரியப்படுத்தின. இது ஏன் இவ்வளவு எளிதாக கொடுக்க தயாராக இருக்கிறது? வேதாளம் ஒரு நொடி நிறுத்தி தனது நிபந்தனையை விதித்தது. ஆனால் பார் மதிவர்மா, எளிதாக கிடைக்கும் எந்த பொருளுக்கும் மதிப்பிருக்காது. அதனால் நான் ஒரு சிறிய விதியை வைத்திருக்கிறேன். நான் உனக்கு ஒரு நீண்ட புதிர்கதை சொல்கிறேன். அந்த கதையின் முடிவில் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்பேன். அந்த கேள்விக்கு போதிய நேரம் எடுத்து நீ சரியான பதிலை தர வேண்டும்.
உனது பதில் எனக்கு திருப்தியாக இருந்துவிட்டால் நீ இந்த கோடிக்கணக்கான புதையலை பரிசாகவே பெற்றுச் செல்லலாம். மதிவர்மன் வேதாளத்தின் முகத்தை பார்த்தான். அதன் கண்களில் ஒரு மர்மமான விளையாட்டுத்தனம் தெரிந்தது. ஒருவேளை நீ பதில் சொல்ல தவறிவிட்டால் அல்லது உன் பதில் திருப்திகரமாக இல்லை என்றால் வேதாளம் ஒரு அசுரச் சிரிப்புடன் தொடர்ந்தது. அந்த கணமே உனது தலை சுக்குநூறாக வெடித்து சிதறிவிடும். இதுதான் என் நிபந்தனை. இந்த இடத்திற்கு கூடி வந்த எத்தனையோ வீரர்கள் இந்த கேள்விக்கு பதிலளிக்க முடியாமல் தலை வெடித்து சிதறி மரணத்தை தழுவியிருக்கிறார்கள். வேதாளம் தனது குரலை சற்று தாழ்த்தியது. இதற்கு உனக்கு சம்மதமா? பயப்படாதே. உனக்கு இதில் சம்மதமில்லை என்றால் இப்போதே இந்த இடத்தை விட்டு கிளம்பிச் செல். நான் உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன். நீ உயிருடன் திரும்பிச் செல்லலாம் என்று சலுகை அளித்தது. ஒரு கணம் யோசித்த மதிவர்மன் தனது நாட்டு மக்களின் எதிர்காலத்தை நினைத்தான். தனது உயிருக்கு வரும் ஆபத்து ஒரு பொருட்டல்ல என்று தீர்மானித்தான். வேதாளமே, மதிவர்மன் உறுதியான குரலில் பதிலளித்தான். எனக்கு உயிர் பயமெல்லாம் ஒன்றுமில்லை. நான் புறப்பட்டதே என் மக்களின் நலனுக்காகத்தான். நீ சவாலை சொல். உனது கதையை கேள். அந்த கதை என்னவாக இருந்தாலும் சரியான பதிலை சொல்லி புதையலை நான் பரிசாக பெற முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. வேதாளம் மகிழ்ந்து ஆரவாரம் செய்தது. ஆஹா, மரணத்திற்கு பயமில்லாத ஒரு வீரனை பார்ப்பது மகிழ்ச்சிதான். நீ மிகவும் துணிச்சலானவன். சரி, கதையை சொல்கிறேன். கவனமாக கேள். அதற்கு கூட ஒரு நிபந்தனை. வேதாளம் தனது அருகில் இருந்த ஒரு இருக்கையை சுட்டிக்காட்டியது. அதற்கு முன் இந்த ஆசனத்தில் அமர்ந்து கொள். நான் ஒரு வேதாளமாக இருந்தாலும் வந்த விருந்தினரை உபசரிப்பதுதான் பண்பாடு. இதோ இந்த இனிமையான பலரசத்தை அருந்திக் கொண்டே எனது கதையை கேள் என்று சொல்லிவிட்டு ஒரு மரக்குவளையில் பலரசத்தை கொடுத்தது. மன்னர் மதிவர்மன் சந்தேகப்படவில்லை. தனது மக்களின் மீதான பற்றுக்கு முன் இந்த சிறிய ஆபத்து ஒன்றுமில்லை. அவன் வேதாளம் கொடுத்த ஆசனத்தில் அமர்ந்தான். பலரசத்தை அருந்திக் கொண்டான். அதன் சுவை இனிமையாகவும் புத்துணர்ச்சி அளிப்பதாகவும் இருந்தது. பலரசத்தை அருந்தியபடியே வேதாளத்தின் புதிர்கதையை கேட்க ஆயத்தமானான். வேதாளம் கதையை சொல்லத் தொடங்கியது. பல்லாண்டுகளுக்கு முன் ஒரு சிறிய நகரத்தில் சமுத்திரன் மற்றும் சங்கரன் என்ற இரு நண்பர்கள் இருந்தனர். இருவரும் செல்வம், கல்வி மற்றும் அதிகாரத்தில் உயர்ந்து நிற்க வேண்டும் என்ற ஒரே லட்சியத்தை கொண்டிருந்தனர். சமுத்திரன் பேராற்றல் கொண்டவன். அவன் ஒரு நாள் முடிவெடுத்தால் அன்றைய தினம் 100% முன்னேற்றம் காணும் வரை ஓயமாட்டான். ஒரு நாளில் 100 புத்தகங்களை படிப்பான். ஒரு மாத திட்டத்தை ஒரே வாரத்தில் முடிப்பான். ஆனால் இந்த அதீத உழைப்பு அவனது மனதையும் உடலையும் சீக்கிரம் சோர்வடையச் செய்தது. ஒரு நாள் உச்சத்தில் இருந்தால் அடுத்த 3 நாட்கள் படுத்த படுக்கையாயிருப்பான். எந்த வேலையையும் தொடமாட்டான். அவன் நண்பன் சங்கரனோ வித்தியாசமானவன். அவன் தினமும் 1% முன்னேற்றம் என்ற எளிய விதியை பின்பற்றினான். ஒரு புத்தகத்தை படிக்க ஆரம்பித்தால் தினமும் ஒரே ஒரு பக்கத்தை மட்டும் தவறாமல் படிப்பான். உடற்பயிற்சி என்றால் தினமும் 1 நிமிடம் மட்டும் ஓடுவான். ஒரு திட்டம் என்றால் தினமும் ஒரே ஒரு சிறிய வேலையை மட்டும் செய்வான். சோர்வடைந்தாலும் சோம்பல் வந்தாலும் அந்த 1% முடிக்காமல் அவன் உறங்க மாட்டான். 1 வருடம் முடிந்தது. சமுத்திரன் வேலை செய்யாத 3 நாட்களுக்கு ஒரு முறை சங்கரன் தினமும் விடாமல் வேலை செய்து கொண்டே இருந்தான். இப்போது என் கேள்வி இதுதான் மதிவர்மா. 1 வருடம் முடிவில், அதாவது 365 நாட்கள் கழித்து யாருடைய ஒட்டுமொத்த முன்னேற்றம் மிகப்பெரியதாக இருந்தது? வெறும் 1% முன்னேற்றம் கண்ட சங்கரனா, அல்லது ஒரு நாளில் 100% முன்னேற்றம் கண்டு பின்னர் 3 நாட்கள் ஓய்வெடுத்த சமுத்திரனா? சரியான பதில் வேண்டும் மதிவர்மா. பதில் எனக்கு திருப்தியாக இருந்துவிட்டால் இந்த புதையல் மூட்டையை பரிசாக பெறலாம். இல்லையெனில் உன் தலை வெடித்து செதறிவிடும். இப்போதும் ஒன்றும் கெட்டுவிடவில்லை. இந்த கணம் கூட நீ பின்வாங்கலாம். உன் உயிர் உனக்கு மிச்சமாகும். என்ன சொல்கிறாய்? புதையலா, இல்லை உன் உயிரா என்றது. மதிவர்மன் ஒரு கணம் கண்மூடி சிந்தித்தான். வேதாளத்தின் கேள்வி சாமான்யமாக தோன்றினாலும் அதற்கு பின்னால் ஒரு ஆழமான கணிதம் ஒளிந்திருந்தது. வேதாளமே என்று மதிவர்மன் புன்னகையுடன் பேச ஆரம்பித்தான். சமுத்திரனின் இலக்குகள் பெரியதாக இருக்கலாம், ஆனால் அவன் விட்டுவிட்டு செயல்படும் ஆற்றலை கொண்டிருந்தான். ஒரு நாள் 100% முன்னேற்றம், அடுத்த 3 நாட்கள் 0% அல்லது அதற்கும் கீழே சென்றிருக்கலாம். ஏனெனில் உழைப்புக்கு பின்வரும் இடைவெளி பழைய நிலைக்கு நம்மை இழுத்துச் செல்லும். ஆனால் சங்கரனின் தினமும் 1% முன்னேற்றம் என்பது நிலைத்த தன்மை கொண்டது. இது அறிவியலால் நிரூபிக்கப்பட்ட ஆற்றல். ஒரு வருடத்திற்கான கணக்கீட்டை பார்ப்போம்.
அதாவது ஒருவன் தினமும் 1% மட்டும் முன்னேறினால் ஒரு வருடத்தின் முடிவில் அவன் ஆரம்பத்தில் இருந்ததை விட சுமார் 37 மடங்கு 37.78 சிறந்தவனாக இருப்பான். ஆனால் ஒருவன் தினமும் 1% பின்னோக்கிச் சென்றால் அவன் கிட்டத்தட்ட 0 அடைவான். சமுத்திரன் சில நாட்கள் 100% முன்னேறி இருந்தாலும் மற்ற நாட்கள் அவன் முழுவதுமாக தனது ஆற்றலை இழந்தான். ஆனால் சங்கரன் அந்த 1% என்ற சிறிய ஆனால் நிலைத்த கூட்டுச் சேர்க்கை ஆற்றலை பயன்படுத்தினான். ஆகையால் இந்த ஒரு வருட முடிவில் அதிகபட்ச முன்னேற்றமடைந்தவன் சங்கரனே. அவன்தான் தனது ஆரம்ப நிலையை விட சுமார் 37 மடங்கு சிறந்தவனாக உருவெடுத்திருப்பான் என்று தீர்க்கமாக பதிலளித்தான் மதிவர்மன். மதிவர்மனின் பதில் சரியான கணிதத்தையும் மனித உளவியலின் நிலைத்தன்மையையும் அடிப்படையாக கொண்டிருந்தது. வேதாளத்தின் முகம் வியப்பால் மாறியது. சபாஷ் மதிவர்மா, சபாஷ்! உன் பதில் சரி. நீ வெறும் ஒரு அரசன் மட்டுமல்ல, நிலைத்த முன்னேற்றத்தின் சூத்திரத்தை அறிந்த ஒரு ஞானி. 1% முன்னேற்றத்தின் ரகசியம் வெறும் உழைப்பில் இல்லை, அது தொடர்ச்சியிலும் கூட்டுச் சேர்க்கையின் மகத்தான ஆற்றலிலும் தான் இருக்கிறது என்று பாராட்டிய வேதாளம், புதையலை பரிசாக பெற முற்றிலும் தகுதியானவன் நீதான். ஆனால் பார், காலங்காலமாக காத்து வந்த இந்த பொக்கிஷங்களை உனக்கு தர மனமில்லை என்று சொன்ன வேகத்தில் புதையலை மூட்டையாக முதுகில் சுமந்து கொண்டு குகையின் உள்புறமாக அதிவேகத்தில் ஓடியது. ஒரு கணம் இதை சற்றும் எதிர்பார்க்காத மதிவர்மன் சட்டென சுதாரித்து கொண்டு பின்தொடர்ந்து துரத்தினான். அவன் மனதில் புதையலை மீட்க வேண்டும் என்ற வைராகியத்தோடு வேதாளத்தை துரத்திச் சென்றான். இதை சொல்லி முடித்த தொழிலதிபர், இதுதான் என் வெற்றியின் ரகசியம் என்று சிரித்துக்கொண்டே மற்றவர்களை பார்த்தார். இந்த கதையின் மூலம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் தினமும் செய்யக்கூடிய உங்களுக்கு பயனுள்ள ஒரு 1% முன்னேற்ற நடவடிக்கை என்னவாக இருக்கும் என்று நினைக்கிறீர்கள்? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்து ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.